ஹாய் கைஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். ஓகே, இன்றைக்கி நம்மளோட இது வந்து ரெண்டாவது வீடியோ. ஆல்ரெடி காலையில் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நமக்கு இது ரெண்டாவது வீடியோ. ஆல்ரெடி இடையில நான் நிறைய ட்ரேட்ஸ் எடுத்தேன், அதோட ரிசல்ட்டும் காமிக்கிறேன். காலையில் எடுத்த ரிசல்ட்டோட இது உங்களுக்கு செகண்ட் ட்ரேடோட காலைல ஆல்ரெடி ஒரு ட்ரேட் எடுத்துட்டேன்னு சொல்லியிருந்தேன். செகண்ட் ட்ரேடோட அனலைஸ் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நான் உங்களுக்கு வீடியோவாக நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதுக்கு எடுத்தது எல்லாமே அதோடய ரிசல்ட்டு தான் காமிக்க முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி நம்ம போட்ட வீடியோ ஒரு ட்ரேட் எடுத்தோம்னாவே அதோட வந்து டைமிங் உங்களுக்கே தெரியும். 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகுது ஒரு வீடியோ போடுறதுக்கு. அப்போ நம்ம ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறோம்னா அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதோட டைம் பார்த்துக்கோங்க. அதனால் வந்து அது எல்லாமே இல்லை, ரிசல்ட்டாக காமிக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் சொல்கிறேன். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு அந்த ரிசல்ட் பார்த்து வந்துடலாம். இது வரைக்கும் நான் ஒரு 10 ட்ரேட் எடுத்திருக்கேன். 10 ட்ரேடோட ரிசல்ட் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். ஓகே, இப்போது இது பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிசல்ட் இதுதான். காலையில் நான் இங்கே வீடியோ போடும்போதே நான் சொல்லியிருந்தேன், இது என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரேடு. நான் வந்து இதில் ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அடுத்து செகண்ட் ட்ரேடு, இந்த ட்ரேடு தான் நம்ம எடுத்திருந்தோம். ஓகேங்களா, நீங்கள் வேணால் வீடியோ போய் பாருங்கள். இந்த டேஷ் அப்படிங்கிற கம்பெனியில், டேஷ் ஓடிசிங்கிற கம்பெனியில் தான் நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம். ஒரு ட்ரேட் பண்ணோம், லாஸ் ஆச்சு. எம்டிஜியில் ப்ராஃபிட் பண்ணியிருந்தோம், அது உங்களுக்கு போட்டிருப்பேன். ஓகேவா? ஓகே, இப்போது அடுத்தது மொத்தம் எத்தனை ட்ரேட் எடுத்திருக்கேன், அதில் எத்தனை ப்ராஃபிட் ஆகிருக்கு, எத்தனை லாஸ் ஆகிருக்குங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட் ட்ரேடு ப்ராஃபிட்டு, ரெண்டாவது ட்ரேடு எம்டிஜியில் ப்ராஃபிட்டு, மூணாவது ட்ரேடு டைரக்ட் ப்ராஃபிட்டு, நாலாவது ட்ரேடு டைரக்ட் ப்ராஃபிட்டு. ஓகேங்களா, நாலாவது ட்ரேடு ப்ராஃபிட்டு. அடுத்து இது பார்த்திங்கன்னா அஞ்சாவது ட்ரேடு பார்த்திங்கன்னா எம்டிஜியில் ப்ராஃபிட்டு, இது லாஸ் ஆச்சு, இது எம்டிஜியில் ப்ராஃபிட்டு. ஆறாவது ட்ரேடு டைரக்ட்டு ப்ராஃபிட்டு, ஏழாவது ட்ரேடு டைரக்ட் ப்ராஃபிட்டு. ஓகேங்களா, அடுத்து எட்டாவது ட்ரேடு இங்கே லாஸ் ஆகிருக்கு. இந்த பக்கம் எம்டிஜி எடுத்திருப்பேன். எம்டிஜி எடுத்து அது வந்து ப்ராஃபிட் ஆகல, ரிட்டன் ஆயிடுச்சு. ஓகேங்களா, அப்போ வந்து நமக்கு ஒரு $20 மட்டும் இங்கே லாஸ் கணக்கில் தான் வரும். ஓகேவா, இங்கே நமக்கு இந்த இடத்துல லாஸ் ஆகிருக்கு $20, அது வந்து நமக்கு லாஸில் தான் வரும். இங்கே எம்டிஜி போனது இங்கே நமக்கு ரிட்டன் ஆயிடுச்சு. ஓகேங்களா, எட்டாவது ட்ரேடு. ஒன்பதாவது ட்ரேடு இங்கே இதை ரெக்கவர் பண்ணுறதுக்காக நான் இங்கே $100 ப்ளேஸ் பண்ணேன், அது லாஸ் ஆயிடுச்சு. அடுத்து அதை ரெக்கவர் பண்ணுறதுக்காக இங்கே எம்டிஜி போனேன், எம்டிஜியில் ப்ராஃபிட். ஓகே, அப்போது நமக்கு இது வரைக்கும் ஒரு லாஸ் மட்டும்தான் வந்திருக்கு. இது 9வது ட்ரேடு. ஓகேங்களா, இது 9வது ட்ரேடு, இது 10வது ட்ரேடு. இந்த 10வது ட்ரேடு எம்டிஜியில் ப்ராஃபிட். ஓகேங்களா, மேக்ஸிமம் ஒரு எம்டிஜி மட்டும் தான் நம்ம போவோம், அதுக்கு மேலே நம்ம போக மாட்டோம். ஓகேவா, அப்போ 10 ட்ரேடில் நமக்கு 10 ட்ரேட் எடுத்திருக்கோம், அதில் 9 நம்மளுக்கு வின் ஆகிருக்கு. ஓகேவா, இப்போ உங்களுக்கு வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ட்ரேடு நான் எடுக்கிறேன். அந்த ட்ரேடு எப்படி முடியுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஓகே, இப்போ சார்ட்டுக்குள்ளே வந்தாச்சு, நம்ம பார்க்கலாம். ஓகே, 5 மினிட்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நம்ம எப்பவும் போதும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு லெவல்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நம்ம சூஸ் பண்ணுற லெவல்ஸ் தான் நமக்கு வந்து வின்னிங் ரேஷியோ கொடுக்குறது. ஸோ நான் ஒரு லெவல் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த லெவல் ஆல்ரெடி ஒர்க் ஆகிருச்சு. ஓகே, இனி வேறு ஏதாவது சார்ட் பார்க்கலாம். ஓகே, இது ஒன்றும் வேண்டாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ப்ராப்பரான ஒரு லெவலை சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ட்ரி போகிறத பற்றி யோசிக்கணும். ஓகேங்களா, வந்தவுடனே நம்ம என்ட்ரி போகணும்னு பார்க்கக்கூடாது. லெவல்ஸு, சார்ட்ஸு எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே பார்த்து அதுக்கப்புறம் தான் நம்ம போகணும். ஓகே, இது ஒரு டீப் டவுன் ட்ரெண்ட் வந்துட்டுருக்கு மார்க்கெட்டு. இங்கே ஒரு லோவாக பிரேக் பண்ணியிருக்கு. ஓகே, இதில் டீப்பாக டவுன் தான் வந்துட்டுருக்கு. ப்ரீவியஸாகவே ஒரு லோ இருக்குது, அந்த லோவை வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணியிருக்கான். பார்க்கலாம், செக் பண்ணி பார்க்கலாம். சார்ட் நல்லா இருக்கான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எப்படி ஒர்க் ஆகிருக்கு, இதுக்கு முன்னாடி எப்படி ஒர்க் ஆகி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த பக்கம் ஒரு லெவல் ப்ரீவியஸில் நமக்கு லெஃப்ட் சைடில் ஒரு லெவல் இருக்குது. இந்த லெவலை மார்க்கெட் பிரேக் பண்ணி தான் வந்திருக்கு. ஓகே, இந்த லெவலை பிரேக் பண்ணும்போது மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா, ஓகே, 1 மினிட் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய கேண்டிலில் நம்ம கால் ஆப்ஷன் போயிருக்கலாம். பட் அதோட டைமிங் முடிஞ்சது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து என்ட்ரி போக முடியாது. இங்கே வந்து நம்ம கால் ஆப்ஷன் என்ட்ரி எடுத்துருக்கணும். நம்ம டைமிங் முடிஞ்சதுனால இனி நம்ம அந்த இது போக முடியாது. ஓகே, அடுத்து வேறு சார்ட் பார்க்கலாம்.
ஓகே, டீப் டவுன் ட்ரெண்டு. ஓகே, இதில் எதுவும் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஒருத்தவங்க ஒரு மாதிரி ட்ரேட்ஸ் எடுப்பாங்க. நம்ம எடுக்கிற ட்ரேட்ஸு நம்ம வந்து ஒரு லெவல்ஸில் வந்து எப்படி மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். அப்போது நம்ம ஒரு லெவல் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு லெவல்னால் அது நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான லெவலாக இருக்கணும். அப்போது அந்த லெவல் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஒரு லெவலை தான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு லெவலாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் மார்க்கெட்டு எவ்வளோ பேடாக இருக்குன்னு. ஆல்ரெடி இதுலேயுமே நான் ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன். நான் உங்களுக்கு காமிச்ச அந்த ப்ராஃபிட் இது பண்ண இடத்துல நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது உங்களுக்கு ரிசல்ட்டு காமிச்சிருந்தீங்களா, அந்த ஒரு 10 ட்ரேடோட ரிசல்ட்டு காமிச்சாலே அந்த இந்த இதுலேயும் இந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல ஒரு என்ட்ரி எடுத்திருந்தேன். ஓகே, யூஎஸ்டி பிகேஆர் தானே அது. ஓகே, இதில் பார்த்தாவே தெரியுமே யூஎஸ்டி லாஸ்ட்டாக எடுத்த ட்ரேடு தான் பிகேஆர். டைம் பார்த்திங்கன்னா இதிலே தெரியும், 18:30 டு 18:35 அப்படின்னா. ஓகே, இங்கே இருக்கு பாருங்கள், இது வந்து 34. இந்த கேண்டில்ஸுக்கு தான் நான் வந்து கால் ஆப்ஷன் எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். கால் தான் எடுத்திருக்கேன். எஸ், கால் ஆப்ஷன் தான் எடுத்திருக்கேன். இந்த 2 கேண்டில் ஏதோ ஒரு கேண்டில் தான் நம்ம ப்ராஃபிட் பண்ணது. ஓகே, இந்த கேண்டில் தான் ப்ராஃபிட் பண்ணுது. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து லாஸ் ஆகிருந்துச்சு. இந்த கேண்டில் தான் நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிது. இங்கே எடுத்தது லாஸு, இங்கே எம்டிஜி போயிருந்தோம், இங்கே ப்ராஃபிட் ஆச்சு. ஓகே, இப்போது மார்க்கெட்டு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி இங்கே பார்க்குறோம். ஓகே, இப்போ 5 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சா. ஓகே, இப்போ ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய லெவல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே வந்துட்டுருக்கு. இதில் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. வேறு சார்ட் பார்க்கலாம். வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் கைஸ் போகும். ஏன்னா 5 மினிட்ஸ் நம்மளோட என்ட்ரி பார்க்கணும் அப்படிங்கிறத விட சார்ட்டும் பார்த்து எடுக்கணும். அதனால தான் மேக்ஸிமம் நான் ஷார்ட் வீடியோ போடுறது. ஓகே, இங்கே ஒரு லெவல்ஸு பிரேக் பண்ணியிருக்கு மார்க்கெட்டு. பிரேக் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் ரிவர்சல் ஆகிருச்சு. இங்கே என்ட்ரி கிடச்சா நம்ம இங்கே என்ட்ரி போகலாம். ஓகே, இந்த கேண்டில் எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த லெவலில் வந்து இந்த கேண்டில் எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, மார்க்கெட்டு இங்கேருந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்துட்டுருக்கான். இந்த லெவலை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி செல்லர்ஸ் பாருங்கள் எவ்வளோ டீப்பாக செல்லர் வந்துட்டுருக்கான் அப்படிங்கிறது தெரியும். இந்த இடத்துல வந்து லெவலை தொடுறதுக்கு முன்னாடியே ஒரு புல் பேக் எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட்டை வந்து மறுபடியும் ஸ்ட்ராங்காக தான் பிரேக் பண்ணியிருக்கான். ஓகேவா, 1 2 3 4 5 இந்த கேண்டில் வரையுமே பிரேக் பண்ணியிருக்கான். ஓகே, இந்த கேண்டில் தான் லாஸ்ட் கேண்டில் வந்து பிரேக் ஆகிருக்கு. ஓகே, இது என்ட்ரி கிடைக்கல, பார்க்கலாம். 46 டைம் எதுக்கு செட் பண்ணி வச்சுக்கலாம். 19:50 அப்படிங்கிறது டைம் செட் பண்ணுறேன். 5 மினிட்ஸ்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து ஸ்ட்ராங்காக தான் மேலே வந்து வந்துட்டுருக்கு. இது ஒரு அப் ட்ரெண்டு. ஸோ ஓகே, நமக்கு என்ட்ரி கிடச்சிச்சின்னா இங்கேயே ஒரு கால் ஆப்ஷன் போகலாம். ஓப்பனிங் பாயிண்ட் வந்துச்சு அப்படின்னா இங்கேயே ஒரு கால் ஆப்ஷன் போகலாம். ஓகே, வரட்டும். ஓப்பனிங் பாயிண்ட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இங்கே ஒரு கால் ஆப்ஷன் போகலாம். ஏன்னா ப்ரீவியஸாகவே இங்கே வந்து மார்க்கெட்டு இந்த இடத்துல இருந்து பையருக்கு ட்ரை பண்ணியிருக்க முடியல. இப்போ லெவல்ஸை பிரேக் பண்ணதுக்கப்புறம் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகே, என்ட்ரி கிடச்சிருச்சு. கால் ஆப்ஷன் நான் போகிறேன். ஓகே, ஒரு $20 போயிருக்கேன், பார்க்கலாம். இது லாஸ் ஆச்சுன்னா எம்டிஜி யூஸ் பண்ணுவோம். ஓகே, கேப் அப் கேப் டவுன் அப்படின்னு ஆகிட்டுருக்கு. ஃபைவ் மினிட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இங்கே எவ்வளோ பெரிய மொமெண்டம் வந்ததுனால தான் இவ்வளோ தூரம் யோசிச்சு எடுக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இங்கே பார்த்திங்கன்னா செல்லர் கேண்டில் 1 2 3 4 கேண்டில் நல்லா ஸ்ட்ராங்கான கேண்டில் தான் வந்திருக்கு. ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் நடந்திருக்கு. அந்த ரீப்ளேஸ்மெண்ட் நடந்தாலுமே அங்கே என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்கள், அந்த லெவல்ஸை தொடாமையே இங்கே ரீப்ளேஸ்மெண்ட் நடந்திருக்கு. அப்படிங்கும்போது இந்த லெவல்ஸுக்கு முன்னாடியே பையர் ட்ரை பண்ணியிருக்கான் அப்படின்னா இந்த லெவல்ஸை பிரேக் பண்ணதுக்கப்புறம் அவனோட பையரோட லெவலை இங்கே பிரேக் பண்ணியிருக்கிறதுக்கப்புறம் இங்கே கண்டிப்பாக ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் கேண்டில் வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் என்ட்ரி போயிருக்கேன். பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு சின்ன ஒரு ட்ரெண்டுமே ஃபார்ம் ஆகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அந்த ட்ரெண்டு வந்து ஆனால் பிரேக் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஆமாம், பிரேக் ஆகிடுச்சு. ஓகே, இங்கே ஒரு ட்ரெண்ட் லைனு நான் போடுறேன். ஓகேவா, இந்த ட்ரெண்டுமே வந்து மார்க்கெட் பிரேக் ஆகிருக்கு. நார்மலாக ஒரு லெவலை பிரேக் பண்ணாலோ
ஒரு ட்ரெண்டை பிரேக் பண்ணாலோ வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் கேண்டில் கொடுக்கணும். அப்படி தான் இங்கே அதை எய்ம் பண்ணி தான் நான் வந்து ஓப்பனிங் பாயிண்ட்டுக்கு வரட்டும், அதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்காக தான் நான் என்ட்ரியும் போயிருந்தேன். ஓகே, அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு நான் ரெக்கார்ட் பண்ணல, வீடியோ எடுக்க தான் நான் வாய்ஸ் ரெக்கார்ட் கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கு. ஓகே, இந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு பையர் கேண்டில் வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் ஒரு பை ஆப்ஷன் போயிருக்கேன். இது வந்து இன்றைக்கியான என்னோடய 11வது ட்ரேடு, லாஸ்ட் ட்ரேடு. அதுவும் இந்த வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ட்ரேடு எடுத்தேன். இல்லை அப்படின்னா நான் 10 ட்ரேடோடு க்ளோஸ் பண்ணிடுவேன். மேக்ஸிமம் நம்மளோட ட்ரேட்ஸ் பார்த்திங்கன்னா 10க்கு 10 வரும். மேக்ஸிமம் நம்மளோட ட்ரேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 10க்கு 10 ப்ராஃபிட் கிடைக்கும் மேக்ஸிமம். ஓகேங்களா, மினிமம் பார்த்திங்க அப்படின்னா 7 கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா, மினிமம் ஒரு நாளைக்கு நான் ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா 10 ட்ரேடில் 7 ட்ரேட் கன்ஃபார்மாக ப்ராஃபிட் எனக்கு கிடைக்கும். அப்போ அப்படிங்கும்போது அதுவே நல்ல ஒரு வின்னிங் ரேஷியோ தான். மேக்ஸிமம் கேட்டிங்கன்னா 10க்கு 10 எனக்கு வின்னிங் ரேஷியோ கிடைக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ பாருங்கள் லாஸ்ட் கேண்டில். இந்த 5 மினிட்ஸ் முடிய போகிறதுக்கு லாஸ்ட் கேண்டில். இங்கே பார்த்தீங்கன்னா டைம் ஓடிட்டுருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும் 49. அடுத்து 50. இந்த கேண்டில் முடிஞ்சதுன்னா 50 கம்ப்ளீட் ஆகிடும். நம்மளோட என்ட்ரிங் கரெக்டாக க்ளோஸ் ஆகிரும். ஓகேவா, ப்ராஃபிட் ஆகிரும். ஓகே, இது லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்மளோட என்ட்ரி கரெக்டான என்ட்ரி தான், நம்மளோட அனலைஸும் கரெக்டான அனலைஸ் தான். அப்போது இன்றைக்கி எடுத்த ட்ரேட் பார்த்திங்கன்னா 11.10 ப்ராஃபிட். ஓகே கைஸ், நீங்கள் பாருங்கள், வீடியோ பாருங்கள், உங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டெலகிராமோட லிங்க் வந்து ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ டெலகிராம் குரூப் தான், நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னால் முடிஞ்ச நான் எடுக்கிற என்ட்ரியை உங்களுக்கு அதில் நான் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.